ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் நான் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா டே 5ல் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் ஃபஸ்ட்டு டிஏ பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் மோஸ்ட்டாக ரெண்டில் மட்டும்தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சில ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி போகும். 2 வருஷம் அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2r + r²/100. 5%னா 10 + 0.25 அதான் ரிட்டர்னாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபார்மெட்டு. 3 இயர்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். ஸோ அது நம்ம கொஸ்டின் ரொம்ப நானே சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது நமக்கு டி பார்த்தீங்கன்னா டோட்டல் இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓவரால் பிரின்சிபல் வந்து மொத்தம் 5 ஸ்கீமஸ் பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக ஏ, பி, சி, டி அதே மாதிரி ஏன்னு சொல்லி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. இயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இயர் வந்து அது 3, 3, 5, 2, 1. டைம் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே ஒன்று கம்பேர் பண்ண தெரியுது. அதாவது ஆப்ஷன் அதாவது பியோட உள்ளது என்ன கொடுத்துருக்காங்க 39,390. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் என்னென்னா ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ரேஷியோவில் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா இருக்குன்னா 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 110. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 10:11 வரும். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆக அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியே போவோம். 2வது வருஷம் 100:121. 3வது வருஷம்னா 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 131 ரூபா வரும். அப்படின்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதுதான். எனக்கு இதை பிஏ கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட மல்டிபிள் மாதிரி தெரியுது. அமௌண்ட்டுன்றது இதோட மல்டிபிள் மாதிரி தெரியுது. அப்போ எனக்கு என்ன தெரியுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லி இதை வச்சே நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணாமல் நான் டேரெக்டாகவே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அது பர்ஃபெக்டாகவும் வரதான் செய்யும். இதான் பாசிபிள், வேறு வழியே இல்லை. அப்போ இன்ட்டு 30 பண்ணால் எனக்கு என்ன தெரியுது இன்ட்டு 30 பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 30,000 தெரியுது. எனக்கு பிக்கு நேரம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 30%. அப்போ இது 30,000. அப்போ மற்றெல்லாம் எனக்கு என்ன வரும் 12,000, 14,000, 20,000. கரெக்டா? ஸோ இது வந்து நான் அசம்ஷன் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை தவிர வர பாசிபிளே கிடையாது கூட. ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் பேஸ் பண்ணி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஏ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் எனக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரியும். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு 12,960. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் போது நம்பர் கிடைக்குன்னா இதால் டிவைட் பண்ணுவேன். என்னது பிரின்சிபல் பை பிஎன்ஆர் பை 100னா பிஎன் வந்து நம்ம டிவைட் பண்ணால் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ கீழே 100 கேன்சல் ஆயிரும், 2 0, ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ நான் 8 டேபிளில் எப்போவுமே பெரிய நம்பரில் டிவைட் பண்ணுங்க. அதான் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். 1, 6, அடுத்து 1னா 2, அடுத்து 9ன்னு இருக்கு. 9னா 18. ஸோ 18%. அதே மாதிரி சி வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வரும் 5200. அதேமாதிரி கேன்சல் பண்ணால் 140 × 5 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன தருது 3 வாட்டி வரும். 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 நாள் டிவைட் பண்ணோம்னா 6% பாருங்க. பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கேன்னா ஓகே. ஓகே 12 சாரி நான் தப்பாக எழுதிட்டேன். 12க்கு வந்து நான் 14 கீழே டிஏ பேஸ் பண்ணி போட்டேன். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு 7200. 2 0 வந்து 100லேயே கேன்சல் ஆயிரும். நம்பர் ஆஃப் இயர் 12ன்னா எனக்கு என்ன ஆயிரும் 00 60. 60/5னா 12%. ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி டிக்கு கம்பேர் பண்ணேன்னா 14. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ரேஷியோ எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ எடுத்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 14,000 இருக்குது ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இவ்வளோ வந்திருக்கா ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு 7 டேபிள் டிவிசிபிள் ஆகுன்னு தருது. அப்போ 200 போடுறேன். அப்போ இந்த சைடு 7 டிவைட் பண்ணால் என்ன வரும் 2, ரிமைனிங் வந்து 6 வரும்.
61ன்னா 8, அடுத்தது 8 தான். அடுத்து 2 டிவைட் பண்ணால் 100:144. அப்போ என்ன தருது? 10² 12². அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 20%. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி தான் அடுத்ததும் 1 இயர். 1 இயர்னா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ணால் போதும். 6000 இங்கே 20,000 கேன்சல் ஆயிரும். மேலே இன்ட்டு 100 அப்படியே போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் இயர் சொல்லுங்க 20,000. நம்பர் ஆஃப் இயர் ஒரு வருஷம் கன்சிடர் பண்ண வேண்டாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பை 100 ஈக்குவல் டு இங்கே வரும் 6000. அப்போ 2,000 கேன்சல் ஆயிரும். 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 5 வரும். அப்போ R ஈக்குவல் டு 30%. 30% ரிட்டர்னாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதிடலாம். அவ்வளோதான். ஓகே ஓகே இதுவே நம்ம 18 கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம பி வந்து 10ன்னு கண்டுபிடிச்சா அதோட இன்ட்டு 2 18 தான். நான் அதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்போ தான் நானே இதை கவனிக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஆப்ஷன் கீழோட நோட்டை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎன்டியும் இன்டர்சேஞ்ச் வந்தாங்க. சிஎன்டியும் இன்டர்சேஞ்ச் வந்தாங்க. அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்? அப்போது சி இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 20 இன்ட்டு 5/100னா அதே பிரின்சிபல் தான் ரிட்டர்ன் கிடைக்கும், 12,000 ரூபாய். அதே இது இங்கே மாறும்போது 12%. அதுவே எப்படி? 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சியும் ஏயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 12%. 2 இயர்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? 2R + R²/100. இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2Rனா 24 + 1.44. அப்போ 25.44. அப்போ எனக்கு பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணுமா? நான் 14,000ல் 25.44/100%. 0 கேன்சல் ஆயிரும். பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி மட்டும் தள்ளி போகும் ஜீரோவுக்கு. அப்போ 254114. அப்போ என்ன வரும்? 6, அடுத்து 7, மீதி 1, 101. அடுத்து 2544. அடுத்து 6, 1, ரிமைனிங் 1 வரும். அடுத்து 6, 5, 3. இதை என்ன பண்ணணும்? 12,000லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது கூட ஒரு லாஜிக் இருக்குது. எதை ப்ளஸ் பண்ணால் இது வரும்னு பாருங்கள். இங்கே +4 பண்ணால் 0 வரும். அடுத்து 1 பேரவ் ஆகும். 2னா 8, 1 பேரவ் ஆகும். 7னா 3, 1 பேரவ் ஆகும். அப்போ 4, 1 பேரவ் ஆகும். 8ன்னு இருக்கு, 4ன்னு வரும். அப்போ 4னா 8 ப்ளஸ் பண்ணால் தான் 12 வரும். நம்ம எதை ப்ளஸ் பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. ஓகே, டேஷாக கொடுத்துருக்காங்க. ஈல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? அதில் இருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜில் நான் 14%ன்னு சொல்லி குறிப்பிட்ட வருஷம் இன்வெஸ்ட் பண்ணேன் பை 100. அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதனால எனக்கு எவ்வளோ இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்த ஃபார்மட். இந்த ஃபார்மட் பர்பஸ் எழுதிக்காங்க. எனக்கு ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மட் எழுத தெரியணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மட் அந்த டேஷ்ல அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை அதே மாதிரி அசம்ஷனும் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 14%. அப்போ 7ஓட மல்டிபிள் தான் எனக்கு ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கணும். 14னா என்னது? 7 × 2. அப்போ 7ஓட மல்டிபிள் தான் அந்த சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசம்ஷன் பண்ணணும். 66.66னா என்ன வரும்? 2/3. அப்போ எனக்கு என்ன வரும்? இது 4,000. 2/3னா 4,000. இங்கே எனக்கு எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 80. 14 × 8 என்ன வரும்? 12ல் 2, மீதி 1, 112. 1120. ஒரு 0 எடுத்தனால. அதே மாதிரி இங்கே இருக்கா? இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே எனக்கு 14 மல்டிபிள் இருக்கு. அப்போ அந்த சைடு என்ன வரும்? 14 மல்டிபிள் தான் வரணும். ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அதை சப்ஸ்டிட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் சால்வ் எழுதும்போதே தெரிஞ்சிடும். எனக்கு 83.33னா 5/6. அப்போ 5,000. 5,000 × 4 × 3/100 அப்படிங்கும்போது எனக்கு தெரியுது 7 மல்டிபிள் இருக்கு, வராதுன்னு சொல்லி அதுலேயே ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 50%. 50% என்ன வரும்? 3,000 × 14 × எத்தனை வருஷம்? 4/100. 2 0 கேன்சல் ஆயிரும்.
அப்போ 12 இன்ட்டு 14, 12 இன்ட்டு 14 எனக்கு என்ன வரும் 144 24, அப்போ 168. ஆமாம், ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 1ம் 3யும் சரி. அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த மூணாவது கொஸ்டின். ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான், ஈஸி கிடையாது. ஓகேங்களா, அது ஸ்ட்ரக்சரைஸாக எழுதி வேணால் நம்ம சால்வ் பண்ணோம். ரொம்பவே கேல்குலேட்டிவாக தான் போச்சு. ஸோ இப்போ எப்படின்னு பாருங்கள், ரெடியூஸ் பண்ணாங்க. எனக்கு அமௌண்ட் இந்த ஸ்கீம்லேருந்து என்னென்னா அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அதை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. 24,000 ரூபா இருக்குன்னா அதில் மைனஸ் 100Y ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேங்களா. அப்போது ரிட்டர்ன் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பண்ணலாம். 18% நமக்கு என்ன வரும், 18 × 2னா 36 + 18² நமக்கு என்ன வரும், 18² வந்து 32/4 வரும். 3.24 அப்படின்னு வரும். கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 6ன்னா 14. கரெக்டு. இப்போ ப்ளஸ் பண்ண என்ன வரும், 39.24% எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 39.24% எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணேன். எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ பிரின்சிபல்லேருந்து மைனஸ் பண்ணிடுவேன். பிரின்சிபல்லேருந்து எனக்கு மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமௌண்ட்லேருந்து எனக்கு இங்கே 600Y, அதுக்கப்புறம் மைனஸ் 24,152. இதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு பாசிபிளே இல்லை. ஸோ 100 கேன்சல் ஆயிரும், உள்ளே போனால் 100 கேன்சல் ஆயிரும். அடுத்து பாயிண்ட் வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா, கேல்குலேஷனாக தான் போகுது. ஓகே, ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா y = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி வரும். y = 40 அப்படின்னு வரும். ஸோ y = 40 வருதுன்னா 2000 × 40/25. அப்போது 25 டிவைட் பண்ணால் 8, அப்போ எனக்கு 320. ஸோ 320 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது கேல்குலேஷன் ரொம்ப போகும்னாலும் நான் எதுவுமே பண்ணலை. பட் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அமௌண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி பிரின்சிபலை பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் நான் ஸ்ட்ரக்சரைஸாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது. ஸோ 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, எனக்கு மிஸ்டேக்காக தான் ஃபீல் ஆகுது. பட் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா எனக்கு தப்பு மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது இயரில் உள்ள இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3வது வருஷத்துக்கும் 2வது வருஷத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அப்படி கேல்குலேட் பண்ணும்போது என்னென்னா அவங்க எதை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா 2வது வருஷத்துக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் கொடுத்த மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ 5%, அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் 5% வரும். கரெக்டாக, அப்போ 2வது வருஷமும் 5%, 3வது வருஷமும் 5%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனது வட்டிக்கு வட்டி. அப்போ இதுக்கு ஒரு 5%னா 0.25 அப்படின்னு வரும். கரெக்டாக, அதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் வரும் 0.25. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், சேம் அதே மாதிரி இந்த இதுக்கு சொல்லி ஒரு வட்டி வரும். கரெக்டாக, ஓகே இப்போ கரெக்டாக வருது. பட் ஃபர்ஸ்ட் தப்பாக அந்த மாதிரி இருந்தது. ஓகே, கரெக்டாக. ஸோ இந்த இதுக்கு ஒரு வட்டி வரும்னா 0.25 × அதே 5/100. ஓகே, ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. நான் தான் தப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இதுக்கும் வந்திருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். அப்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இவ்வளோ பாட்டு தான் எனக்கு வந்திருக்கும். கரெக்டாக, இவ்வளோ பாட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சாரி, இந்த பாட்டும் வந்திருக்கும், அதோட சேர்த்து இது ஓவராலா சேர்த்து. ஓகே,
ஓகே, இது எனக்கு மிஸ்டேக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது நான் சால்வ் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் எப்படி உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியலை. ஸோ அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு மிஸ்டேக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, 5வது பாருங்க. இப்போ ஹாஃப் இயர்லி இது பண்ணோம், செமி ஆனுவலி அப்படின்னா 1 இயர்ல எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் பியில். அப்போ 1 இயர்னா 5% 5% வரும். அப்போ வட்டிக்கு வட்டி வரும்போது என்ன வரும்? 0.25 சொல்லி அடிஷனலாக வரும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 10.25 வரும். கரெக்டா? 5% 5% 2 வாட்டி கொடுக்கும்போது என்னது? அதே மாதிரி 2r plus r²/100 அந்த ஃபார்மேட் தான் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அப்போ 10.25. ஸோ டிவிசிபிள் பை 100 இன்ட்டு 30,000. 2 0 கேன்சல் ஆயிரும். பாயிண்ட்டுக்கு வந்து 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இன்ட்டு 3 பண்ணால் 3075. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு யாவும் வச்சுக்கோங்க, 2r plus r²/100 அதுதான். இப்போ ஹாஃப் அலி அப்படின்னால எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா மாறுது? பாதியாக மாறுது. 10ங்கிறது 5ஆக மாறுது. அதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் 2 டேமுக்கு. ஓகேங்களா? 2 டேமுக்கு இதான் 2r plus r²/100. அவ்வளோதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஏ கொஞ்சம் கஷ்டமானது, பட் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண தான் கஷ்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து கொஞ்சம் ஆர்டராக கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆர்டராக எழுதுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கு. பட் அதுவுமே அந்த ஃபோக்கஸாக எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம். நானே ஒரு டைம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுவேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை அதாவது என்ன பண்ணியிருக்காங்க? ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணாதவங்கன்னு புரியுது. அந்த யூஸ் பண்ணவங்களும் ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணாங்க, அதே மாதிரி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு புரியுது. அப்போ மொத்தம் 3 பார்ட். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை எழுதுறேன், அடுத்து ஃபோன் எழுதுறேன், அடுத்தது நான் யூசர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன டிஏல கொடுத்துருக்காங்க? யூசருக்கானது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டராக கொடுக்கல, ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரெட் இருக்கு. ரெட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏர்டெல். ஏர்டெல்ல 200 பேர். அதுக்கு நேரம் உள்ளது என்னது? யூசர். ஒய்ஃபைக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அது பிராக்கெட் போட்டு 50ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அடுத்து என்ன இருக்கு? நமக்கு ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ கலர் வந்து என்னது? ஜியோ. ஜியோ வந்து 400. அதுக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல, ஒய் ஆக்சஸ்ல 100. அப்போ 2க்கான டிஃப்ரெண்ட் பிராக்கெட்ல எழுதிடலாம். விஐ இருக்கையில் அவங்க தான் அதிகம். சாரி, அவங்க இல்லை, அவங்க பிளாக் வந்து விஏயா? ஓகே, ஆமாம், பிஎஸ்என்எல் வந்து 500, விஏ தான் 600. அப்போ அதுக்கு நேரம் வந்து 250 டிஃப்ரெண்ட். இங்கே இதுக்கு நேரம் 150. பிஎஸ்என்எல்க்கு வந்து சாரி மாற்றி எழுதிட்டேன். இங்கே எனக்கு 150, இங்கே 250. பிஎஸ்என்எல் 500க்கு தான் நமக்கு என்ன வருது? 250 டிஃப்ரெண்ட் வருது. பிஎஸ்என்எல் பிளாக். ஓகேங்களா? ஸோ அது பிளாக் மாதிரியே இல்லை, ஆனால் பிளாக்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கரெக்டு. ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கேன் நான். கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ எழுதியாச்சு. இப்போ அடுத்து டேட்டா பாருங்க. அந்த டேட்டா கரெக்டாக பிரிக்க தெரியும். இப்போ இந்த மாதிரி ஸ்பிட் ஆயிருக்குன்னு தெரியுதா? இப்போ நமக்கு மைனஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லிட்டாங்க. நான் ஒய்ஃபைல இருந்து தான் ஃபோனை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபைல இருந்து தான் ஃபோன் மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் யூசர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நான் யூசர் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்போ நான் யூசரையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்னது? டோட்டல் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியுமா? அப்போ நான் யூசரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், பி மைனஸ் 20. இப்போ நான் ஜியோக்கு மட்டும் பேஸ் பண்ணி எழுதுறேன். அடுத்ததுல ஜியோவில் ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க ஜியோவில் எவ்வளோ பேர்? பி ப்ளஸ் 5. அப்போ ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க எவ்வளோ பேர்னா, ஃபோன் யூஸ் பண்ணாங்க எவ்வளோ பேர்? அவங்க கொடுத்த டிஃப்ரெண்ட்டை வந்து 100 மைனஸ் பண்ணணும். அவங்க கொடுத்த டிஃப்ரெண்ட் 100 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே இந்த 3 பாட்டும் சேர்ந்து என்னது? டோட்டல். இந்த 3 பாட்டும் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். சாரி, ஜியோக்கு நான் மாற்றி எழுதிட்டேன். இங்கே எனக்கு கியூ வரும். ஓகேங்களா? 8Q + 10. இங்கே அதே மாதிரி 8Q + 10. அதுக்கப்புறம்
மைனஸ் 100. அப்போ இது எல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு என்னது 400. அப்போ அது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிடுறேன். ஒரே ஃபார்மெட்னா இது 2 டைம் ஆஃப் 2 டைம் ஆஃப்னா 16Q + 20 - 100. இதெல்லாம் சேர்த்தா 400. +20 -20 கேன்சல் ஆகிடும். 100 இந்த சைடு போயிட்டுனா P + 16Q = 500. இது ஜியோ பேஸ் பண்ணி எழுதுது. அதே மாதிரி ஏர்டெல் பேஸ் பண்ணி எழுதணும். ஏர்டெல் என்னது அதே மாதிரி நான் யூசர் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இங்கே எழுதலாம். நான் யூசர் பார்த்தீங்க அப்படின்னா Q + 15. அது மாதிரி ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க என்னது P + 5. அப்போது ஃபோன் ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க P + 5லேருந்து மைனஸ் அதுக்கு நேராக உள்ள 50 எழுதுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் Q + 15 + 2 டைம் ஆஃப் B + 10 -50 = 200. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 25. 50லேருந்து 25 -25 -25 ஈக்குவல் அந்த சைடு போனால் +25. அப்போ எனக்கு என்ன தருது 2B + Q = 225. 25 -25 ஈக்குவல் கான்செப்ட் பண்ணால் +25. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரக்சராக எழுதினதுக்கப்புறம் தான் கன்வே பண்ணேன். நீங்கள் அவசரப்பட்டு எப்போவுமே ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணால் நீங்கள் இதை ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணணும். அதுக்கு முன்னே வர நம்ம அவசரப்பட்டு ஒவ்வொரு டைமாக ப்ளஸ் பண்ணுறது டைம் தான் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்போ மேலே × 2 பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணலாம். × 2 பண்ணால் 32. இங்கே அப்படியே தான் இருக்கும். B கேன்சல் ஆயிரும். × 2 பண்ணும்போது 31Q. இங்கே 1000. 1000லேருந்து 225 மைனஸ் பண்ணால் 75னா 300 725. அப்போ Q = என்ன வரும் 25. 31 டிவைட் பண்ணால் 25. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலேயும் கீழே என்ன பண்ணுங்கன்னா 725 / 31 இருக்கா? இந்த மாதிரி 75 மேலே கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. நம்பர் அப்படியே ரெடியூஸ் ஆகும். 0 0 அடுத்து 3 7 × 4 28. 28 + 3 31. அவ்வளோதான். ஸோ 31 0 0 31 × 4. அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணி 25ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 16னா 4 × 4 பண்ணால் 100. அகைன் × 4 பண்ணால் 400. அப்போ ஈக்குவல் கேன்சல் பண்ணால் மைனஸாக மாறிடும். அப்போ P = 100. Qவும் கிடச்சிட்டு பியும் கிடச்சிட்டு. இப்போ அதை என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது ஒய்ஃபை நமக்கு நான் யூசர் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பிலேருந்து -20. ஜியோ வந்து கரெக்டாக. அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க 80 பேர் இங்கே வருவாங்க. எவ்வளோ பேர் ஒய்ஃபை யூஸ் பண்ணவங்க 25னா 210 பேர் யூஸ் பண்ணாங்க. அப்போது 210 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள 100 மைனஸ் பண்ணோம்னா ஃபோன் இருக்காங்க 110 பேர். அதே மாதிரி தான் ஏர்டெலும் +5 பண்ணால் நமக்கு என்ன வரும் 105 பேர் வராங்க. அதுலேருந்து 50 மைனஸ் பண்ணால் 55. யூஸ் பண்ணாமல் இருந்தவங்க Qலேருந்து 15 40. இப்போ இதோட கனெக்ட் பண்ணால் டேட்டா கொடுப்பாங்க. ஜியோவும் விஐயும் என்ன ரேஷியோவில் இருக்கா 2:3. எந்தது மொபைல் டேட்டாவில். மொபைல் டேட்டா டிவைட் பண்ணால் 55 வருது. ஒரு யூனிட்டோட வேல்யூனா 55 × 3 பண்ணால் 165. கரெக்டா? ஓகே, இப்போ மொபைல் டேட்டா எவ்வளோன்னு தருது. அப்போ ஒய்ஃபை எவ்வளவு 150, அதோட அதிகம். அப்போ 315. அப்போ இது ஓவரால் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது 470. அப்போ 480 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 120 யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி தான் பிஎஸ்என்எலோட 110% ஏர்டெல் அதிகம். அப்போ பிஎஸ்என்எல் 100 பேர் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய்ஃபை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க 350. அதாவது டிஃப்ரெண்ட் 250 சொன்னாங்களா, அதை வச்சு 350. அப்போ மொத்தம் 450. அப்போ 50 பேர் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஓகே, எழுதியாச்சு. கரெக்டாக இருக்கு. ஓகே, இது 500 பேர். ஓகே, இதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இல்லை பார்த்தா அவசரப்பட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு பிஎஸ்என்எல் எவ்வளவோ அது 10% மோர் தேங்கும் போது 110/100. ஓகே ஏர்டெல் தானே சொல்லியிருக்காங்க 55ன்னு சொல்லி. நான் ஜியோவோட கம்பேர் பண்ணிட்டேன், அதான் மிஸ்டேக். நான் ஜியோவோட கம்பேர் பண்ணி தப்பாக எழுதிட்டேன். ஏர்டெலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 50னா
இங்கே எனக்கு 250. அப்போ மொத்தம் 300னா இங்கே எனக்கு 200. ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இங்கே டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அகைன் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். இங்கே 250 இருக்குது. அப்போ 50 ப்ளஸ் பண்ணால் 300. ஓகே, ஸோ அதான் அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது இருந்தது. அப்போ இங்கே 150. அந்த பிஎஸ்என்எல் மட்டும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஒரு சின்ன மிஸ்டேக்கால் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டு பிஎஸ்என்எல் மட்டும். ஓகே, ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு கேல்குலேஷன்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளோ வந்துடும். அதனால அந்த மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேல் ஃபீமேல் சோல்டு அன்சோல்டு அப்படி பிரிஞ்சதுனாலே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வரைஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. எது? ஜியோவில் தான். கரெக்டாக? அப்போது அது 2 மேல் ஃபீமேல் புரியுது. அதே மாதிரி எனக்கு என்னது மொபைல் டேட்டாவும் மேல் ஃபீமேல் புரியுது. அவன் ஃபிக்ஸடாக ஃபஸ்ட்டு மேல் அடுத்து ஃபீமேல். மேல் ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க? ரேஷியோ. ஃபீமேலுக்கும் மேலுக்கும் கொடுத்தாங்க. ஃபீமேல் வந்து எவ்வளவு? ஒய்ஃபைல 12x. அப்போ மேல் 11x. அடுத்து கம்பேர் பண்ணாங்க. ஒய்ஃபைல எவ்வளோ மேல் இருக்காங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீமேலோட 93 அதிகம். அப்போ அவங்க ஒய்னா இவங்க ஒய் ப்ளஸ் 23. இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குமா? ஒய்ஃபைல உள்ளவங்களோட எண்ணிக்கையை ப்ளஸ் பண்ணால் 12x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 23 இல்லை 93. 93 அந்த சைடு மைனஸ் பண்ணிடுவேன். 210 மைனஸ் 93 7ன்னு வரும். 11 117. இங்கே எனக்கு 11x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே எனக்கு எவ்வளோ வரும்? ஃபோன் யூஸ் பண்ண 110. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. 84 77. அப்போ ஃபீமேல் டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுவேன். 33 டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன வரும்? 6ன்னா 90 126. 210லேருந்து 84 6 வரும். அடுத்து 1 9 2 126. இப்போ என்ன இருக்காங்க? மெயிலோட மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ மெயிலோட மொத்த எண்ணிக்கை 126 ப்ளஸ் 77. அப்போ 3 0 2 233. ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா போதும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4Gல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? அப்போ 4G வேல்யூ தெரியணும். அதுவும் இருக்குது மொபைல் டேட்டா. அப்போ மொபைல் டேட்டா எத்தனை பேர் இருக்காங்க? 55 பேர். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3G யூஸ் பண்ணவங்களோட இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4Gயும் 3Gயும் சேர்ந்து உள்ள பார்ட்டில் 2/5 வரும்ன்றாங்க. இப்போ 4G 3G 5Gன்னு சொல்லி சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இல்லை எனக்கு 3G இந்த 5G வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால் இதில் வேல்யூ கண்டுபிடிக்கவே முடியும். அப்போ இண்டிவிஜுவலாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. 3G வேணால் கண்டுபிடிக்கலாம். 4G கம்பேர் பண்ண முடியுமா? பாசிபிளே இல்லை. ஏன்னா 5Gன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு நமக்கு இந்த டேட்டா போதாது. கரெக்டாக? ஏன்னா கம்பேரிசன் ரெண்டும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் டேட்டா பாசிபிள் இல்லை. அப்போ ரெண்டாவது டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 5G எத்தனை இருக்காங்கன்னா 10ன்னு அவங்க டைரெக்டாக கொடுத்தாங்க. எனக்கு 5G வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர். அதுவும் என்னதான் 3G எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அதில் 60% கம்மி. அப்போ 40% வேல்யூ தான் அந்த 10. 0 0 கேன்சல் ஆயிரும். 100/4னா 3G 25. அப்போ இதுல எனக்கு 5Gயும் தெரியுது 3Gயும் தெரியுது. அப்போ 4G ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஆமா, 4G ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது இண்டிபெண்டன்டாகவே தனியாகவே 4G கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அதுலேருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. எனக்கு டேட்டா வந்து சால்வ் பண்ண முடியுமா தான் தெரியும். அப்போ 1 மட்டும் 2 மட்டும் இண்டிவிஜுவலாகவே சால்வ் பண்ணுது. 1 மட்டும் இண்டிவிஜுவல் சால்வ் பண்ணா இல்லை. அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2. ஓகேங்களா? 1 வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அதால் சால்வ் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கம்பெனி ரீசார்ஜ் பண்ணவங்களோட எண்ணிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணவங்களோட எண்ணிக்கை என்னதான் Z+100 கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணாதவங்களோட எண்ணிக்கை நான் யூசர். ஓகேங்களா? ரீசார்ஜ் பண்ணவங்க நம்ம என்ன சொன்னோம்? யூஸ் பண்ணவங்க நான் யூசர்னு சொல்லியிருந்தோம். யூசேஜ் உள்ளவங்க சொல்லிட்டாங்க 120. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் மைனஸ் இல்லை. அப்போ யூசேஜ் பண்ணவங்க எவ்வளவு? Z-20 தான் யூசேஜ் பண்ணவங்க. அது எது யூஸ் பண்ணுவாங்க? ஒய்ஃபை ஃபோனுன்னு சொல்லி. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்க.
பிஎஸ்என்எல் எவ்வளோ இருக்கோ அது வந்து 60% மோர் தான் மொபைல் யூஸ் பண்ணாங்களாம். பிஎஸ்என்எல்ல மொபைல் எவ்வளோ பேர் இருக்காங்க? 50 பேர். அப்போ 50ல் 60%னா 160/100. ஸோ சால்வ் பண்ணால் 2 0 கேன்சல் ஆயிரும். 16 × 5னா 80%. அப்போ இல்லை 80 பேர் மொபைல் யூஸ் பண்ணாங்க. அப்போ ஒய்ஃபை யூஸ் பண்ணவங்க டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணோம். அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ 100 பேர் இருக்காங்க, பசங்க 60 பேர் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 40 பேர். அது டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணோம். அதே தான் இங்கேயும் டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் இசட் மைனஸ் 100. ரெண்டே ப்ளஸ் பண்ணால் தான் அது வரும். அப்போ ஒய்ஃபை எவ்வளோ சொன்னாங்க? ஆஃப் இசட்டோட பாதி தான் ஒய்ஃபையோட வேல்யூ. நமக்கு 2 அசம்ஷன் வேல்யூ தெரிஞ்சுட்டா அப்போ சால்வ் பண்ணுவோம். இசட்டோட பாதி 100. அப்போ செட் ஈக்குவல் டு 200. அப்போ அது கூட 25 ப்ளஸ் பண்ணி ரூட் எடுத்தா 15. ஸோ 15 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ரீசார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ரீசார்ஜ் பண்ணவங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏல வந்து ரெடியூஸ் ஆகுது. 600லேருந்து என்னது கொஞ்சம் பேர் கம்மியாகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்? 600 × 100 - y/100% ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ ரெடியூஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை 6 × 100 - y. இப்போ அதனால எனக்கு யூசரோட எண்ணிக்கை என்னவா மாறுதான்? 420y. ஆனால் நான் யூசர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகாம தான் இருக்காங்க. நான் யூசர் எவ்வளவு? 120. அப்போ யூசரையும் நான் யூசரையும் ப்ளஸ் பண்ண என்னது? டோட்டலாக ரீசார்ஜ் பண்ணாங்க. அவ்வளோதான். இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான். இது சால்வ் பண்ணால் போதும். எனக்கு என்ன வரும்? 600 - 6y 42y + 120. நம்பர்ஸ் ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்தால் 48y. இங்கே எனக்கு 480. ஓகேங்களா? அப்போ y = 10%. அப்போ y - 5னா 5%. அப்போ 5 கீழே உள்ள ஆப்ஷன் எதுலாம் டிவிசிபிள் ஆகும்? எல்லாமே ஆகும். அப்போ எல்லாமே தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதை கன்வே பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ அதுக்கு அந்த தெரியணும். எனக்கு எப்படி அது ஸ்பிட் அப் ஆகுது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு இருக்குன்னா யூசர் நான் யூசர் ஃபிட் ஆகுது. அப்போ ரெண்டே சேர்த்து தான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த சிம்பிள் லாஜிக் தான். 100 பேர் இருக்காங்கன்னா 60 பேர் பாய்ஸ் இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க? ஸோ அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணால் எனக்கு நிறைய இடத்துல வருது. ஆப்போசிட் ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே. 10வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். யார் ஒய்ஃபை அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. விஐ. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஐ நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம். தேங்க்யூ.